போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவ் எழுதுனீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போது என்ன தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்ணுறத விட நான் ஒன்றுமே மக்களுக்கு பண்ணுறேன். எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா, தியானம் பண்றீங்களா, எப்படின்னு கேட்குறேன். இல்லைண்ணே, இப்போ நான் சம்பாதிக்கிறேன் வரேன்னா, நான் இந்த படம் எடுக்கணும்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துன்னா அதை பார்க்குறாங்க. இல்லை ஒரு ஷோ வரும், வெளியே ஒரு ஓப்பனிங் போகிறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் நிற்கிறதா மக்கள் தான். யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிற்கணும், அவ்வளோதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனால நான் இங்கே நிற்கிறேன். மக்களுக்கு நான் செய்யறதுதான் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க பண்ண எனக்கு பண்ணாத விட யாருக்கும் எகென்ஸ்டா பண்ணல. நீங்க சொல்றதுன்னா யாருக்கு எகென்ஸ்டா பண்ணேன்? வறுமைக்கு எகென்ஸ்டா தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன், மற்றபடி எதுவுமே பண்ணல. நான் இப்ப இல்லை, அமுதனுக்கே தெரியும். நான் ஆரம்பத்திலேருந்து 2500 3000 சம்பளம் வாங்குறதுலேருந்து அது ஒரு 1500 2000 நான் செலவு பண்ணுவேன். அண்ணனுக்கே தெரியும். ஆரம்பத்திலேருந்து அப்படிதான். அப்படி எகென்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்து ஒரே கருத்து, நம்ம சமாளிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே. மற்றபடி ஒன்று பேர் இல்லை. பாலா சார், இந்த படம் ரஜினி சாருக்காக எழுதுனது மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. என்ன கேரக்டர் ரஜினி சார் சொன்னீங்களா, என்ன மாதிரி? அது டைரக்டரே பேசுவார். வாங்க டைரக்டர் சார். சார் ஆமா சார், என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம். இப்போ ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவரு முன்னாடி பண்ண 6 to 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபம் லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தி சார் பண்ணிருக்க அந்த கேரக்டர் இருக்கு, அந்த காந்திங்கிற கேரக்டர் அவருக்காக சொல்லலாம், லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினதுதான் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒண்ணு தேவைப்படுது. அதுக்கு கண்டிப்பா பண்ணிடுவேன், நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார். சார் ஆமா சார். அங்க இந்த படத்துல ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அதுல பின்வாங்க நடிகை ஃபில்டர் உள்ளவங்களா புதுமுகமா? ரெண்டாவது, சரி இவ்வளவு பேர் பின் வாங்கினாங்களே, நம்ம பாலாவும் மாத்திரலாம் ஐடியா இருந்துச்சா? இல்ல சார், அது டெஃபினட்டா இல்ல சார். நோனபிள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். சார் அது நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம்? ஒரு சக்சஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயே நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகணும், யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார். இந்த ரணம்னு ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட போறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போற வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார். இது நடந்துகிட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்க டீமா பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம். இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடிட்டு இருக்கு சார்.
அதுதான் சார். நான் ஒரு ரணம்ல கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானது அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமிதாக்காக வெயிட் பண்ணிச்சு நான் நம்புறேன் சார். இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பா பாலாவனாலும் இந்த ப்ராஜெக்டை பண்ணிருக்கோம் சார். சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார். ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும் போது ஃப்ரேம் வைக்கும் போது பாலா என்ன சொன்னாரு, என்ன ஒரு மாதிரி வைப் ஆயிடும் எடுத்த உடனே ஒரு ஹீரோ கேரக்டர். பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருந்தீங்க, அப்ப கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒண்ணு இருக்கும். இப்ப ஹீரோ ஆன பிறகு உங்களுக்கு கேரக்டர் எல்லாம் கொடுத்த ஒரு மரியாதை ஒண்ணு இருக்கும். அது எப்படி பாத்தீங்க? ஆக்சுவலா நான் கேரவன்ல இருக்க மாட்டேன். என் கேரவன்ல 20 பேர் போனாங்க. ஏன்னா எனக்கு தனியா இருக்கு. ஏன்னா கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு தனி கேரவன் கொடுத்தோம்னா என்னால தனியா இருக்க முடியல. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம். நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே ஜாலியா தான் இருப்போம். மேக்ஸிமம் கேரவன்ல இருக்க மாட்டோம், ஸ்பாட்ல தான் இருப்போம். இப்போ வரைக்கும் என்னால நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால ஏத்துக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்ஃபீரியாரிட்டி காமிச்சாரு. அதான் உண்மை. அதான் சார், பாலா வந்து நர்வஸா அந்த மொமெண்ட் உடஞ்சுது அங்கதான். பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகா காட்டணும் பாலாஜியை. அவன் அழகா தான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு, அவன் செம்ம அழகு சார். அவன் இப்ப இல்ல, அவன் அப்பா பத்துல இருந்தே அழகுதான். அவனை வந்து மக்களுக்கு அழகா காட்டணும், பாக்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஒர்க் பண்ணோம் சார். நம்ம ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் பாலா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டர்ல காட்டுறேன், உனக்கு ஒரு கான்பிடென்ட் வரும்னு சொன்னேன். அவன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணான் சார் அந்த ஷாட் முடிஞ்சதும். பாலா சார் கேக்குது இங்க 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 ஓகே சார். சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவர் சொல்ல ஏன்னா ஷார்ட் டைம்ல ஒரு வித்தின் 10-15 டேஸ்ல வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போ ஷெட்யூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சீரியஸா எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாவே இது ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஷெட்யூல் பார்த்தோம். 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்கு. சரி முன்னத்து நாள் 27 பிரஸ் மீட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணதான். ஓகே to be honest 100% இல்ல 1000% இது எங்க நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயில்ல வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவு இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃபுளுசஸ் உள்ள இறங்கியிருப்பாங்க. சோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதை பண்ணிட்டு இருக்கான். எந்த சேனல் சொல்றீங்கன்னு? இல்ல நீங்க அப்படிதான் எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்க குறிப்பிட்ட எந்த சேனல்? எல்லா சேனலும் நேற்று 13 சேனல் தான் கொடுத்தானே. இல்ல கொடுத்துருக்கேன். ஓ பிகே அப்படி சொல்றீங்க. பிகே வச்சு அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணுவேன், காசு கொடுக்குறாங்க ஹோஸ்ட் பண்றேன். இல்லண்ணா அப்படிலாம் கிடையாதுண்ணே. அவங்க யாருக்கு பண்ணா எனக்கு வேண்டிய காட்டுங்க, நான் கூட சொல்றேன், மெசேஜ்ல கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோ அவங்க எடுத்து இதில் போட்டுக்கிறாங்க. அதான் மைக் அண்ணன் கொடுங்க, ஒரு நிமிஷம் அண்ணன் கொடுங்க. சொல்லுங்க. நீங்க போன் பண்ணாலோ உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, பாலா எடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் அட்ரஸ் எல்லாமே இப்ப காணாம போயிட்டாங்க. அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான், நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்க உயர்வாங்கன்றதுக்காக தான் இது
கொஸ்டின்ஸ். என்ன நீங்களும் அதை மதிச்சு ஆனா ஏதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க யார் ஃபோன் பண்ண எடுப்பேன். இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் இல்லைன்னா கூட நான் அந்த இடத்துல இல்லைண்ணே. அதான் நான் அப்படி மதிக்கிறேன் நான். ஏன்னா இங்க நான் ஆடியன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன், பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன். இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னை அந்த வீடியோல எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனே கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். அப்படி எதுவுமே விஷயம் கிடையாது. நீங்க எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேக் வீடியோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆக்கணும்னு சொல்லியிருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் தான் காலையில விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளா வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதனால தான் வரல. நாளைக்கு ஆடியன்ஸ் கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலா கொஞ்சம் ஷூட்ல மாட்டிக்கினாங்க. அதனால தானே. சொல்லுங்க. இந்த क्वेश्चन வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து உன்னை கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா, இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து he was very happy. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா, பிரதர் லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நான் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு, அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் a second day he got appointment. ஸோ நாங்க போயிட்டு அவரை பர்சனலா மீட் பண்ணோம். ஸோ பர்சனலா மீட் பண்ணி பேசின உடனே அவரு என்கிட்ட சொன்ன ஒரு 2 வார்த்தை தான், உன்னை பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி வரா, ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் he just said. So far he is in contact. ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பாலா சார், செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்தியன் நடிச்ச மதராசி படம் இருக்கு. அதுக்கு போட்டியா நீங்கள் கலை இருந்தீங்க, முருகதாஸ் டைரக்டர். இந்த தேதியை வந்து நேருக்கு நேரம் போதுன்னு முடிவு பண்ணுங்க யாரு? எப்படி அவ்வளவு தைரியமா? அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார். அதனால ஆக்சுவலா நான் சொல்றதுனால சொல்றேன், எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகே கட் பண்ணா அவ்வளவு பெரிய படம் வருது. ஐயோ அது எப்படி நம்ம தெரிய போறோம்? அதுதான் நான் இல்லடா நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்ல சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸ் கொண்டு வரணும்ன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசா இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டே இருக்கேன் கூட வந்துட்டு செப்டம்பர் 5 வரலாமா பிரதர்னோ. நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம், 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க, பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன், சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5ன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு, இப்ப நான் மாத்தி பேசுறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பால். சீரியஸா சொல்றேன், 7 நாள் ஆகுது, எல்லாமே இப்பயுமே அங்க வேலை போயிட்டு இருக்கு. மெர்வின் ஓடிட்டாரு, இப்ப முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானோ அண்ணன், இந்த வடிவேல் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்க அந்த டோன்ல பேசுறான் அண்ணா என்ன எப்படின்னு 5 சொல்லி, இல்லடா வராது, வி டோன்ட் ஹேவ் ஆப்ஷன், நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். சோ அவரு மிகப்பெரிய ஹீரோ, அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம். இது சொல்லிதான் நான் சால்வ் பண்ணாங்க. என்னன்னா என்ன 5ஆம் தேதி எப்படின்னா, ஐயோ அண்ணன் முன்னாடியா, ஐயோ அண்ணன் எவ்வளவு பெரிய அவங்க தேட்டர்ல எவ்வளவு பெரிய படம் வரும், அது மாதிரி எப்படி நம்ம வந்து பாப்பாங்க கேட்கும்போது அப்போ சொன்னாரு, அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா சொல்லி அடுத்து என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி தான் ஆஃப் பண்ணாங்க. அண்ணா அண்ணா சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன். அண்ணன் வந்து வேற லெவல்ல முதல்ல வரோம், எங்க படமும் ஜெயிக்கணும்னு போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி, அவருதான் காந்தி சார், அவர் போட்டிருக்க கண்ணாடி சார், அதான் கதை சார். அர்ச்சனா மேடம் 2 கொஸ்டின் கேட்டலாம். அவன் அடுத்த ஈவென்ட் கேட்டனால கேளுங்க. அப்படிலாம் இல்ல, ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்துதான் நான் படத்துக்குள்ள வந்தேன். அதுவும் பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல, ஹீரோயின்ஸ் பாலா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை, ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோமா, எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை.
சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி ஒருத்தரோட பண்ணதுல எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. ரஜினா மேடம் 2 கொஸ்டின் கேட்கலாம். கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். உங்க முன்னால சொல்லுங்க மேடம். பானுமதி மேடத்தை பத்தி நீங்க அவ்வளவு புகழ்ந்து பேசுனீங்க. இப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளவு திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருது இல்ல? நிறைய பேர் லேடி ஹீரோயின் டைரக்டராக ஆகுது இல்ல, என்ன காரணம், என்ன தடை? ஒரு தடவை கேளுங்க, எனக்கு ஆசையா இருக்கு. பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க இந்த தியேட்டருக்கு. அவங்க வந்து சகலகலா வெள்ளியுமாங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆரே ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியம் பண்ணாங்க. சமீப காலத்துல வந்து ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காணாம போயிடுறாங்க, டைரக்டரே ஆகுறது இல்ல, என்ன காரணம்? அவங்க தடுக்குது யார்? டைரக்டர் ஆகிறது இல்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வராங்க. ஆனால் அவங்க எத்தனை படங்கள் பண்ணுறாங்கங்கிறது என்னால் அதை சொல்ல முடியும், நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்ப வந்து சினிமா ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ள முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளின், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்தில். ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடித்த மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டிகேட்லேயும் சில டைரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இல்லை டோட்டலா அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப இந்த ஒரு 10-15 வருடங்களாக தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை. திரும்பவும் அது ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல பானுமதி அம்மா டைம்ல இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்பி இன்னொரு சைக்கிள் வரும்னா அந்த நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க, சில நேரத்தில் அவங்களே மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க. அது இனி வரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. மேடம், பரட்டை என்ற அழகு சுந்தரம் படத்துல தனுஷ்க்கு அம்மா நடிச்சீங்க. அவர் வந்து வளர்ந்து வருகிற காலத்துல வந்து நீங்க பண்ணீங்க. இந்த படத்துலயும் கிட்டத்தட்ட பாலாவுக்கு அம்மா மாதிரி பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பாத்தீங்களா படப்பிடிப்புல? எந்த நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. நம்மளா வந்து வேடிக்கைக்காக பேசுகிறது தான், அந்த ஒற்றுமையே இல்லை. யாருக்கு அவங்க இண்டிபெண்ட் தான். நான் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினேன். ஹி இஸ் டூ இண்டிபெண்ட். அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சது. ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாலாவோட இது. அது நான் ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவர் இன்னும் இருக்காரு. அவரு மாதிரி அவரை நடிச்சு அவருக்கு சூட் ஆகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும். யாருக்கும் யாரையும் கம்பேரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.